ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தினீர், தேவைகளை சந்தித்தீர். எங்கள் கஷ்டங்களிலே கவலைகளிலே எங்களோடு கூட இருந்தீர். இந்த காலையிலே உம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, உம்முடைய திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாக எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு கூட நீர் பேசும். Lord, we thank you for giving us another opportunity to gather in this manner in our houses, O God. Father, as we start this service, we pray that you speak to each one of us this morning, O God. We pray that you bless our hearts through your words. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக 8வது பாமாலையை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 8. Hymn number 8. ஜெபம் செய்ய கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவி நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிடம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும்
முதலாம் ஞாயிறுக்குரியதான சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கினமான எங்கள் சுபாவ பலவீனத்தினாலே தேவரீராலன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கை கொண்டு மனதினாலும் செய்கையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தருளும். இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரை. The Old Testament reading for this morning's worship is taken from Exodus chapter 40 verses reading from 1 to 16. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 1 முதல். Exodus chapter 40 reading from verse 1. Then the Lord spoke to Moses, saying, On the first day of the first month, you shall set up the tabernacle of the tent of meeting. You shall put in it the ark of the testimony, and partition off the ark with the veil. You shall bring in the table, and arrange the things that are to be set in order on it, and you shall bring in the lampstand and light its lamps. You shall also set the altar of gold for the incense before the ark of the testimony, and put up the screen for the door of the tabernacle. Then you shall set the altar of the burnt offering before the door of the tabernacle of the tent of meeting. And you shall set the laver between the tabernacle of meeting and the altar, and put water in it. You shall set up the court all around, and hang up the screen at the court gate. And you shall take the anointing oil and anoint the tabernacle and all that is in it. And you shall hallow it and all its utensils, and it shall be holy. You shall anoint the altar of the burnt offering and all its utensils, and consecrate the altar. The altar shall be most holy. And you shall anoint the laver and its base, and consecrate it. Then you shall bring Aaron and his sons to the door of the tabernacle of meeting, and wash them with water. You shall put the holy garments on Aaron, and anoint him and consecrate him, that he may minister to me as priest. And you shall bring his sons and clothe them with tunics. You shall anoint them as you anointed their father, that they may minister to me as priests. For their anointing shall surely be an everlasting priesthood throughout their generations. Thus Moses did, according to all that the Lord had commanded him. So he did. Here ends the reading. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. The epistle reading is taken from the book of Hebrews chapter 9 verses beginning to read from 1 to 12. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரமும் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும்
பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்பது வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. The gospel reading is taken from the Gospel according to St. John, chapter 10, verses 1 to 10. St. John, chapter 10, verses 1 to 10. பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக கடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோம் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனுக்குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமையான காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று குறிப்பிடுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொகுத்து தோத்தரிக்கப்படுகிறவருமாய் பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். நீங்கள் இப்படியாக உங்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஆன்லைனில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களோடு இந்த காலையிலே ஆண்டவர் பேசுவாராக. நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் 5 மாதங்கள் நம்மோடு கூட இருந்தார். இந்த 6வது மாதம் ஜூன் மாதத்திலும் நம்மோடு கூட இருப்பார். நம்மை வழி நடத்துவார், பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். அவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் இந்த காலையிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றார், உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். காலையிலே நம்மோடு கூட தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறவர்கள் பிரதர் டேனி பிரகாஷ் அவர்கள் குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரியிலே அங்கே உள்ள பைபிள் காலேஜிலே லெக்சரராக பல ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் கிரேசி, அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகின்றார். நாம் அழைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக வந்து நம்ம தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த காலையிலே அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு பெரிய ஒரு சிலாக்கியம். ஆண்டவர் இந்த காலையிலே நம்மோடு கூட அவர்கள் மூலமாக பேசுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். Such a joy to meet you through this media on this Sunday morning. The Lord has been with us for last 5 months. And He has given us a new month of June. And I'm sure the Lord will be with us this month also as we go through this month, that we will experience His presence, His provision, and His protection. This Sunday is first Sunday after Trinity. Today as we hear the word,
and I'm sure the Lord will speak to each one of us. We are so happy to have Brother Danny Prakash with us to share the message of the Lord. And whenever we invite him, he's so happy. He's ministering in Good Shepherd Ministry in the Bible College as a lecturer. And we are so happy that he's here. He'll be bringing the message of the Lord. இந்த வாரத்திற்கான மற்ற அறிவிப்புகள், நம்முடைய எல்லா ஃபெலோஷிப்புமே அந்தந்த நமக்கு இந்த வாரத்திலே ஆன்லைனில் நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நமக்கு ஆல் நைட் ப்ரேயர் ஜூமில் நடைபெறும். 2வது வெள்ளிக்கிழமையாக இருப்பதினாலே நாம் இந்த மீட்டிங் வைத்திருக்கின்றோம். அநேகர் இதிலே கடந்த மாதங்களிலே கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு இந்த லிங்க் நாங்கள் அனுப்புவோம். ஜான்சனையா அனுப்புவார்கள். நீங்கள் யாவரும் இதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டு கொள்கின்றோம். சில மற்ற அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். நமக்கு சண்டே மார்னிங் சர்வீஸ் மாத்திரம் உள்ளது, ஈவினிங் சர்வீஸ் இல்லை. எனவே நாங்கள் நடத்தின இந்த வியாழக்கிழமை ஆராதனையை திரும்ப நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்பதாக நினைத்திருக்கின்றோம். போன வருடத்திலே லெந்து காலங்களிலே மற்ற லாக்டவுன் சமயத்திலே இதை நாங்கள் ஆடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பிலே அனுப்பினோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய மீடியா டீம் உதவியின் மூலமாக இதை நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம். எப்படி நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு நாங்கள் லிங்க் அனுப்புகின்றோமோ அதே போல் சரியாக வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு முன்பதாக உங்களுக்கு இது வரும். 7:30க்கு சரியாக இந்த ஆராதனை நடைபெறும். கிளர்ச்சி இதை நாங்கள் நடத்தும்படியாக நேற்று எங்களுடைய மாதாந்திர கூடுகையிலே நாங்கள் பேசிக்கொண்டோம், தீர்மானம் எடுத்தோம். எனவே நீங்கள் யாவரும் இதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை மூலமாக உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய ஏதாவது நீங்கள் இன்னும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரவில்லை என்றால் தயவுசெய்து எங்களுக்கு கிளர்ஜிலே எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் பெயர்களை அதில் சேர்த்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, திரும்பவுமாக இந்த ஃபோன் கால் மினிஸ்ட்ரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புகின்றோம். இடையிலே நாங்கள் அதை விட்டுவிட்டோம் அந்த நாம் ஆராதனை நடத்தியதுனாலே. ஸோ ஒவ்வொரு நாளும் நானும் ரெவரண்ட் ஜான்சனும் 10 குடும்பங்களை நாங்கள் ஃபோனிலே கூப்பிட்டு உங்களோடு கூட நாங்கள் பேச விரும்புகின்றோம். மற்ற ரெவரண்ட் ஜார்ஜ் அண்ட் டீக்கன் ஜோசப், டீக்கன் ஸ்டீஃபன் 3 அல்லது 5 குடும்பங்களை அவர்கள் கூப்பிட்டு உங்களோடு கூட பேசுவார்கள். இப்படியாக உங்கள் யாவரையும் ஒரே மாதத்திலே யாராவது ஒருவர் நாங்கள் அழைத்து உங்களோடு நாங்கள் பேசி உங்களோடு ஜெபிப்போம். இதை நாங்கள் பொதுவாக 6 மணி, மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்கு நாங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களை நாங்கள் அழைப்போம். நீங்கள் ஒருவேளை அந்த நேரத்திலே எங்கள் காலை மிஸ் பண்ணி விட்டீர்கள் என்றால் நாங்கள் திரும்ப உங்களை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்களை நாங்கள் கால் பண்ணுவோம். எங்களுடைய நம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருகின்றது. நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நம்பரை சேவ் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே என்னுடைய நம்பர், ரெவரண்ட் ஜான்சன், ரெவரண்ட் ஜார்ஜ் நம்பர் கேலண்டரில் உண்டு. மற்ற 2 டீக்கன்ஸ் அவர்களுடைய நம்பரும் இதில் வருகின்றது. ஸோ இந்த நம்பர்லேருந்து வந்தால் பாஸ்டர் உங்களோடு பேச விரும்புகின்றார், உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறார் என்பதை நினைத்து நீங்கள் தயவுசெய்து அட்டன் பண்ணி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டு கொள்கின்றோம். praying for others during the day 1 hour. நாங்கள் நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். செயின் ப்ரேயர் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகின்றோம். நாங்கள் ஒரு 7 பேர் ஒரு குரூப்பாக நாங்கள் சேர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். மிஸ்டர் திலீப், மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா திலீப், myself and Reverend Johnson, Deacon Stephen, Mrs. Selvi Asir and Mrs. Ruby Johnson, நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் குறிப்புகளை கலெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு இதை அனுப்புகின்றோம். ஏறத்தாழ நாங்கள் ஒரு 70 அல்லது 100 ஹவர்ஸ் நாங்கள் செலவழித்து உங்களுக்கு இதை அனுப்புகின்றோம்.
இன்றைய செயின் ப்ரேயரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிளர்ஜி அல்லது எம்சி மெம்பர் ஸ்டாஃபை பற்றி இருக்கோம். மிஸ்டர் விசாலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆல்டர் சர்வருக்காக. ஒரு குடும்பத்திற்காக இந்த நாளில் மிஸ்ஸஸ் புஷ்பா டேனியல் அவர்களுக்காக நாங்கள் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். சீனியர் சிட்டிசன் 70 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒரு குடும்பம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தேவன் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒரு சில்ட்ரன் ஆர்கனைசேஷனுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரீவ்ட் ஃபேமிலி என்று சொல்லி போன வருடம் மார்ச்சிலிருந்து இந்த மே வரைக்கும் உள்ளவர்களுக்காக மிஸ்டர் டிஎஸ்பி சாமியல், இப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து நீங்கள் தெரிந்து அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். அதே போல் ப்ரேயர் ஹால், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் என்று சொல்லி மிஸ்டர் மணவாளன், நானும் ரெவரண்ட் ஜான்சன்மாக சேர்ந்து பண்ணுகிறோம். மிஸ்டர் மணவாளன் நம்முடைய தெலுங்கானா, இந்தியா, வேர்ல்டு நியூஸ் அவர்கள் முழு வாரம் உட்கார்ந்து பேப்பர்கள் வாசித்து டிவியில் பார்த்து சேகரித்து உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். நான் திருச்சபை நம்முடைய கதீட்ரல் நீட்ஸை போடுகின்றேன் என்ற ஜான்சன் ஒரு கண்ட்ரியினுடைய இதை போட்டு அந்த கண்ட்ரிக்காக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும். ஸோ நிறைய உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் ஜெபிங்க. நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இதையும் நாங்கள் அனுப்புகின்றோம். நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அண்ட் இதை நாங்கள் கண்டுபிடிக்க விரும்புகின்றோம். எங்களுடைய பாஸ்டரல் காலிலே நாங்கள் இதை குறித்து நாங்கள் கேட்கப் போகின்றோம். நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கின்றீர்கள், எந்த டைமுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இது செயின் ப்ரேயர்னு மிதி சொன்னோம். அதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஜெபியுங்கள். நம்முடைய திருச்சபை நாம் ஜெபிக்கிற திருச்சபையாக இருக்கும். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஹெல்ப் டு த புவர் ஃபேமிலிஸ். போன வாரத்திலே ஒரு ஒன் ஆஃப் அவர் மெம்பர் அவர் திடீர்னு வந்து தன்னுடைய கார்லேயே ஒரு 75 கிலோ ரைஸ் கொண்டு கொடுத்தார், 5 லிட்டர் எண்ணெய் கொண்டு ஆயில் கொடுத்தார், 5 கிலோ பருப்பு கொண்டு கொடுத்து, ஐயா போன வருஷம் நீங்கள் பண்ணீங்களே, இந்த வருஷமும் நீங்கள் பண்ணணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு என் சம்பளம் வாங்கினேன், நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நம்ம திருச்சபையில் உள்ள மக்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொன்னார். பின்பு இதை கிளர்ஜி மெம்பர்ஸ்டே சொன்னேன். ஒரு கிளர்ஜி மெம்பர் நான் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் கொடுத்ததை வச்சு நம்மளுடைய சர்ச்சில் உள்ள ஒர்க்கர்ஸ், கொஞ்சம் விடோஸ், ஸ்கூலில் உள்ள ஆயாமா 2 பேருக்காக 15 பேருக்கு நாங்கள் இதை செய்தோம். நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி இதை குறித்து சொன்னேன். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஐயா இந்த வருடமும் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த வருடத்திலே ஏழைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாய்க்கு நாங்கள் கிரானா க்ரோசரிஸ் நாங்கள் வாங்கி கொடுக்க இருக்கின்றோம். நீங்கள் ஒரு குடும்பத்திற்கோ, 3 குடும்பத்திற்கோ, 5 குடும்பத்திற்கோ, 10 குடும்பத்திற்கோ, நம்முடைய திருச்சபையில் ஏறத்தாழ 48 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். இது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய மிஷன் ஃபீல்டுக்கும் உதவி செய்யலாம். அங்கே ஒரு 50 குடும்பங்கள் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 100 குடும்பங்கள் மொத்தத்திலே உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களுடைய டொனேஷன் அனுப்பி வைக்கலாம், அல்லது கிளர்ஜியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். நாங்கள் இந்த எவ்வளவு கிடைக்கின்றதோ அதை வைத்து நாங்கள் செய்து நாங்கள் கமிட்டிக்கு எம்சி கமிட்டிக்கு நாங்கள் கணக்குகளை கடைசியாக கொடுத்து விடுவோம். இதற்காக ஜெபியுங்கள். நம்முடைய சபையின் மக்கள் யாரும் பசியோடு வாடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு இதை செய்கின்றோம். நீங்கள் உதவி செய்யுங்கள். பைபிள் ரீடிங் த்ரூ பைபிள் ஒரு வருஷத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். டெய்லி ஒரு 3 சாப்டர் வாசிக்க சொல்லியிருக்கிறோம். அந்த பிளான் உங்கள்கிட்ட இல்லை என்றால் என்கிட்ட கேளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். போன வாரத்திலே தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் கொடுத்த காணிக்கை 1,17,320 ரூபாயாக இருக்கின்றது. நம்முடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் மூலமாக உங்களுடைய காணிக்கைகள், சப்ஸ்கிரிப்ஷன், தேங்க்ஸ் கிவிங், டைத் எல்லாவற்றையும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் செலவுக்காக நமக்கு இது தேவைப்படுகின்றது. நீங்கள் தயவுசெய்து அனுப்பி வைக்கும்படியாக, அல்லது இந்த பக்கம் வரும்பொழுது நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். We will have online fellowship meetings during this week,
This coming Friday will be the second Friday in the month. So night 10 o'clock we'll have all night prayer through Zoom. We will be having a Thursday online service for a short period, 20 to 30 minutes. And last year we had we had it through online, but it was only audio was played. But this time it will be a video. The media team has graciously have come forward to help us. So we will send the link as how we send Sunday service link. Before 7, so 7:30 sharp it will start. Please see and get God's blessing. Phone call ministry or pastoral call. Like last year we had pastors calling you maybe for 5 minutes or 10 minutes. So we will be doing Monday to Friday between 6 and 8 p.m. So we put the numbers, our phone mobile numbers. Already you have 3 of us, and the deacon numbers, it is coming on the screen. So we will call you. I'll be covering 170 families per day, 10 families. Like that, Johnson, another 170. The other Pastor Reverend George and Deacon Joseph, Deacon Stephen, they will cover 3 to 5 houses, 85 houses. So like that, within a month we want to cover. So save this number. When the call comes, please see that it's a pastor is calling you to talk to you, to bless you, and to pray for you. And if you miss the call, Saturday or Sunday, we will call you again and pray with you. Praying for others 1 hour daily. Chain prayer and prayer hall, we have been sending you. We want to know whether you are praying. During our pastoral call, we will call you a group of 7 members and another 3 members. We are taking much pain to, collect the material, and then we edit it. Mr. Dilip and Christina, they are doing the editing part and all. People like Ms. Manawalan and so many others are doing. Please pray. When you pray for others, God will bless you. We will be praying for India. We will be praying for our cathedral and the world, and for our cathedral members in the chain prayer. Please go through that. If you want to take a printout and pray, that will be really fine. Please do so. It will be a record for you. You will know the details, the family details of our cathedral members, so that you can relate to them and you can meet them, talk to them, and pray for them. Help to the poor families of our cathedral and in the mission field. Last year we have done. We helped for 8 months with 3,50,000 rupees. And we have helped 48 families, and then in the mission field around 40 to 50 families. For one person we will buy groceries for 1,000 rupees and we will give them. Please donate towards this. And I checked with our executive secretary, Mr. Henry Jagnathan. He said, yes, it is a good thing. Please do like last year. So please send your donation to our church office, or you can contact our clergy members, so that we will help our cathedral members who are struggling because of lockdown. Bible reading the Bible through a year. 3 chapters daily I have given already. Please read that. The Lord will bless. In view of the present situation, when church services are not being conducted, we request you to send along with your subscription the offering and thanks offering and tithe amounts by online transfer to our bank to meet the financial commitments and expenditure of the cathedral. Last week we have given to the ministry of the Lord rupees 1,17,320. May the good Lord will bless all of it for your cheerful giving. We are starting a new theme, new series. As I was reading Exodus chapter 25 to 31, then later in other passages about tabernacle, I was so fascinated, and I wanted that why can't we have a series on that? And then I asked the help of Brother Danny, and he has sent the outline, then I have sharpened it, then he further sharpened it. And so for next 2 months, this month and next month, we will be having a tabernacle,
ஆசரிப்பு கூடாரம் இது தேவனுடைய ஜனங்களின் ஆராதனைக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம் என்பதாக இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிற தலைப்பு வில்டர்னஸ் அண்ட் டேபர்னக்கல், த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட் அமங் ஹிஸ் பீப்புள். வனாந்தரமும் ஆசரிப்பு கூடாரமும் என்கிற தலைப்பிலே இது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு வனாந்திரத்தில் அவர்களோடு தங்கி இருந்த ஒரு இடம் என்பதாக, அதற்கும் இப்போ உள்ள நம்முடைய ஆல்டர், நம்முடைய ஆலயத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது, பலவிதமான ஃபர்னிச்சர்ஸ் ஆஃப் தி tabernacle will be studying, altar, the bowls and the lamp stands and so many other things we will be studying. Today Brother Daniel will give an introduction of this tabernacle and how it is important, what is the relationship with what we presently have, this altar and the church and things. May the Lord bless us. Before he comes, let's all sing hymn number 32. Hymn number 32. பிரைஸ் லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்மை துதித்து உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபித்து எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் உம்முடைய பாதபடியில் நாங்கள் கொண்டு வந்து எங்களை ஜெபங்களை ஏறெடுத்து இப்படி உம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் பண்ணுவது அத்தனை இன்பமான ஒரு காரியம். அதை செய்க கர்த்தர் அனுமதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for allowing us to come into your presence to offer our praise and prayers and receive the promises that you have installed for us. And Lord, we come here to offer ourselves and the offerings that we have brought, we want to offer before you. Please be with us. We want to experience your presence once again. In Jesus' name, amen, amen. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். God has given us a new month for all of us. Let us have a new hope, new strength, and new promises, a new study as we are going to continue our journey with the wilderness and the tabernacle, ஆசரிப்பு கூடாரமும் வனாந்தரமும்
என்கிற இந்த பயணத்திலே கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. May the Lord speak to us. சங்கீதம் 96 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Psalm 96 verses 8 and 9. The tabernacle and the wilderness, or the wilderness and the tabernacle. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஜேர்னி. நம்ம யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் ஆண்டவருக்கு பிரியமான இல்லை வேதத்தில் நமக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 7 த ஃபுல்னஸ், அநேக காரியங்கள் 7 7 7 அப்படின்ட்டு இருக்கும். 7ஆம் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அது ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஓய்வு நாளிலே நாம் இங்கே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த டேபர்நாக்கல், அதை குறித்து ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் விளக்கும் பொழுது கூட 7 அதிகாரங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் நாம் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கலாம். We can see the importance or the significance of number 7. And here we have seven chapters explaining about the tabernacle as the Israelites on their journey continues in their wilderness. 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Then we will go to Exodus 40 verses 1 to 16 where we have the explanation. Of course we have chapter 25 to 31 the complete explanation. அதற்கு நாம் நேரம் பத்தாது. நம்ம எபிரேயரில் வாசித்தது போல இதை குறித்து இப்பொழுது சொல்ல நேரமில்லை. Because lot of things, ஆண்டவரை குறித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு அதிக நேரம் நமக்கு தேவை, அதிக வருடங்கள் நமக்கு தேவை. 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் 22ஆம் வசனம். Exodus chapter 25 verses 8, 9, 22. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. God is asking us to make a place for him. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. Our God is God of order, God of discipline. So he gives us the instructions how we can make a place, the dwelling place for God. Because tabernacle, ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், the dwelling place of God. Verse 22 of chapter 25. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகள் எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். So as we have read this, let us keep our Bibles open to Exodus chapter 40 verses 1 to 16. ஆசரிப்பு கூடாரம், அதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் கொடுத்தது. It's a plan of God for his people. As we have seen the birth of Israel, இஸ்ரேலுங்கிற தேசம் வந்து இப்போ தான் பிறந்திருக்குது. அந்த விடுதலையாகி எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்திற்குள் போவார்கள். அப்படி அந்த போகிற வழியில் போனதற்கு அப்புறம் எனக்கு வாசஸ்தலம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. வனாந்திரத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி வனாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இதன் மத்தியிலே தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின திட்டத்தின்படி இந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிற இந்த பயணம் நம்ம 2 மாதங்களிலே நாம் படிக்கப் போகிறோம். வில்டர்னஸ் இன் த டேபர்நாக்கல். இது கிட்டத்தட்ட 75 கோடி இன்றைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 75 கோடி. அது இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் பிளேஸ். தே ஹவ் டு அவங்க போடுவாங்க, திரும்ப எடுத்து திரும்ப பிரயாணம் பண்ணுவாங்க, திரும்ப பாளையம் பண்ணுவாங்க, திரும்ப தேவில் திரும்ப அதை போடுவாங்க. ஸோ இட்ஸ் பட் யூ சி தி எக்ஸ்பென்சிவ் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டருடைய ஆலயமும் ஆலயத்தில் வந்து அவர் ஆராதிக்கிறதும் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு காரியம். 3 பெயர்களால் இந்த ஆசரிப்பு கூடாரம் அழைக்கப்படுகிறது. 3 names are in 3 ways the tabernacle has been called. Sanctuary, tabernacle, tent of meeting. ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு கூடாரம் தான். They will have
த டெம்பிள். முதல்ல ஆல்டர் இருக்குது, அதற்கு பிறகு டேபர்நேக்கிள் ஆண்டவர் கொண்டு வரார். அதுக்கப்புறம் பாருங்கள், சாலமோன் ஆலயம் கட்டும் வரையும் இந்த டேபர்நேக்கிள் தான், பிகாஸ் இட் இஸ் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். அதற்கு பிறகு சினகாக் வருது. அதுக்கு பிறகு தேவன் என்ன சொல்றார்? நாமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம். Let's keep our Bibles open to Exodus chapter 40 verses 1 to 2. Keep this in mind to understand the preparation, the plan, how the tabernacle should be built. We have chapter 25 to 31. யாத்திராகமம் 25 31 வரை நாம் அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். 2 பேரை ஆண்டவர் இதில் கட்டும்படியாக அனுமதிக்கிறார். அதை நாம் யாத்திராகமம் 31 2-5, பெசேலெயேல் அப்படிங்கிற ஒருவரையும், அதற்கு பிறகு அகோலியாப், யாத்திராகமம் 31 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 11 வசனம் வரையும் அகோலியாப், இந்த 2 பேரையும் வைத்து அவர்களை தேவ ஆவியினால் நிரப்பி இதை செய்ய வைத்தார். The Spirit of God filled them with the wisdom to plan and build the tabernacle for God. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி இந்த 2 பேரை தேவன் தெரிந்தெடுத்தார். ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது 3 பிரிவுகளாக இருக்கிறது. The tabernacle is divided into 3 parts. The outer courts, the outer court, வெளிப்பிரகாரம், அங்கே அந்த இடத்துல 2 காரியங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்துல 3 காரியங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், ஆர்க் ஆஃப் த கவனன்ட் 1 இருக்கும். அந்த பிரகாரம், அந்த அவுட்டர் கோர்ட், அதில் இருக்கிற 2 காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தகன பலிபீடம், த பிரான்ஸ் ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங். அப்போ பாருங்க, நம்ம ஆலயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவங்க வரணும்னா, வித் த பிளட் ஒன்லி தே கேன் மூவ் ஆன். ஒரு பலி செலுத்தாமல், ரத்தம் சிந்தப்படாமல் ஆலயத்துக்குள்ளே வரவே முடியாது. இன்னைக்கு நான் வந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன், நம்ம எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, த பிளட் ஆஃப் God, our Lord Savior Jesus Christ has been shed on the cross that you and I are able to come here. ரத்தம், அந்த முதல்ல வந்து அந்த ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலிபீடம், அதில் வந்து பலி செலுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து we can offer our praise and prayers to God. அதை கூட நம்ம செலுத்த முடியாது, ஆசாரியன் தான் செலுத்த முடியும். So it is the only place where we are allowed and we are not even allowed to do the sacrifice. அதை வந்து ஆசாரியர், லேவியர் தான் செய்யணும். ஸோ அப்போ அந்த அவுட்டர் கோர்ட்டில் பார்த்தோம்னா இதுதான் முதல்ல தகன பலிபீடம். அதை தாண்டி வந்தோம்னா அந்த தண்ணீர் தொட்டி, லேவர், பிரான்ஸ், இது 2மே பிரான்ஸ். அந்த தண்ணீர் தொட்டி இருக்கும், அதனுடைய சைஸ் நமக்கு தெரியல. இந்த டேபர்நேக்கிளுடைய சைஸ் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய நீளம் வந்து 150 ஃபீட், 150 அடி நீளம், 75 ஃபீட் வைடு, 75 அடி அகலம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த 3 பிரிவுகளுக்கும் நிறைய இது. ஸோ இட்ஸ் எ டீடைல்டு ஸ்டடி. நம்ம இந்த 2 மாத பயணத்தில் தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமையை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து பரலோகத்தை காட்டுகிற ஒரு சிம்பாலிக் பிக்சர் ஆஃப் ஹவு த ஹெவன் இஸ் கோயிங் டு பி அப்படிங்கிற ஒரு அடையாளம். அதே மாதிரி கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியாக இந்த டேபர்நேக்கிள் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிற ஒன்றாக இது இருக்குது. 3 காரியங்கள் நம்ம அதில் ஞாபகம் வச்சுக்கணும். அது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, பலி, பாவ நிவர்த்தி, பரிசுத்தம். பலி, அந்த பலியை செலுத்திட்டு தான் நம்ம we can offer our prayers. That is also to priest, he will offer our prayers. பலி, பாவ நிவர்த்தி, அதற்கப்புறம் பரிசுத்தம். அப்போ இந்த அவுட்டர் கோர்ட்டில் இந்த 2 காரியங்கள் இருக்குது, தகன பலிபீடம், அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் தொட்டி, ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங், அதுக்கப்புறம் அந்த லேவர். அதற்கு அப்புறம் போனோம்னா அந்த பரிசுத்த ஸ்தலம், த ஹோலி பிளேஸ், அதில் 3 காரியங்கள் இருக்கும். முதல்ல பார்த்தோம்னா 12 அப்பங்கள், சமூகத்து அப்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 இந்த பக்கம் இருக்க ஒரு டேபிள் இருக்கும், அதுக்கு எல்லாமே அது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அது கையில் யாருமே தொடக்கூடாது. அங்கே அந்த ஃபர்னிச்சர், the furniture in the tabernacle should not be touched by the hands. அந்த அளவுக்கு அது பரிசுத்தமான ஒரு காரியம். இந்த ஆசாரியன் மட்டும்தான் அதை இப்போ என்ன பண்ணுவார், அங்கே வைப்பார். இந்த பக்கம் 6 இருக்கும், இந்த பக்கம் 6 இருக்கும். That symbolizes the 12
ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல், 12 கோத்திரத்தை காட்டுகிறதா இருக்குது. இந்த பக்கம் 6 இருக்கும், இந்த பக்கம் 6 இருக்கும். இந்த ஆசாரியன் போய் தான் வாரத்துக்கு ஒரு முறை போய் இதை அவர் மாற்றுவார். ஒன்லி ஹீ இஸ் அலவுட். அப்போ இந்த பக்கம் அந்த சமூகத்து அப்பங்கள் இருக்கும், ஒரு மேஜை இருக்கும், அதன் மேலே சமூகத்து அப்பங்கள். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 இருக்கும். அதற்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா கேண்டில் ஸ்டிக் இருக்கும், குத்து விளக்கு 7 அந்த பிரான்ச்சஸ் இருக்கும் ஆல் த டைம். அதாவது டேபர்நாக்கிளில் the only one source of light was the candlestick. அந்த வெளிச்சம் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் மார்னிங் அண்ட் ஈவினிங். அப்போ பாருங்கள், இந்த பரிசுத்த ஸ்தலம் இந்த 2 காரியங்கள் இருக்குது. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரு நம்ம ஜோம் பண்ணுறோம். the 6 and 6 shows the tribes of Israel. அதே மாதிரி 12 மாதங்கள்லையும் ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார் அந்த அப்பத்தை கொண்டு அப்படிங்கிறதையும் நமக்கு அதை காட்டுகிற ஒன்றாய் நமக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் வெளிச்சம், நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தகன பலிபீடம் அதை தாண்டி தான் உள்ளே வர முடியுது, என்ட்ரன்ஸ். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்றார் நானே வாசல். அவர் ரத்த சிந்தினதுனால தான் நம்ம உள்ளே நுழைய முடியுது. அப்போ ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா தீஸ் ஆர் த திங்ஸ். வி ஆர் என்டரிங், நுழைகிறோம். வி ஆர் பீங் சான்டிஃபைடு அந்த தகன பலி மூலமாக. வி ஆர் பீங் கிளென்ஸ்ட், அந்த ஆசாரியர்கள் போய் அந்த இதில் கழுவுறாங்க, லேவர் தண்ணீர் தொட்டியில். வி ஆர் த கிளென்சிங். அப்புறம் இந்த ஒர்ஷிப்பிங், பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆராதிப்பது. அதுக்கப்புறம் என்கவுண்டரிங் காட். ஸோ என்டரிங், சான்டிஃபையிங், கிளென்சிங், ஒர்ஷிப்பிங், என்கவுண்டரிங் காட் இன் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பக்கம் சமூக தப்பங்கள், அதுக்கப்புறம் குத்து விளக்கு, அதுக்கப்புறம் நம்ம நெருங்க பார்த்தோம்னா அந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தூப பொன் தூப பீடம். அங்கே பாருங்கள், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது அது பொன்னாக மாறிது. இந்த இடத்துல பிரான்ஸாக இருக்குது, ஏன்னா அது அவுட்டர் கோட். அங்கே போகும்பொழுது அது பசும்பொன்னினால் பூசப்பட்ட ஒன்றாக இருக்குது. அப்போ அதில் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணுமா, நறுமணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை குறித்து நம்ம வாசித்தோம்னா யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா அது எரிஞ்சு கொண்டே இருக்கணும், அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்து கொண்டே இருக்கணும். அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகுமா, அந்த வாசனை, அந்த சுகந்த வாசனை. அதுக்கு அடுத்தது நம்ம திரை போட்டு அது மூடப்பட்டிருக்கு. இந்த வாசனை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். இந்த கோல்டன் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். 3 காரியங்கள், இந்த பக்கம் சமூக தப்பங்கள், குத்து விளக்கு, அதுக்கப்புறம் அந்த பொன் தூப பீடம். அது ஒரு மேஜையில் இருக்கும், அதில் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தோம்னா 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம்னா, எக்ஸோடஸ் சாப்டர் 30 verse 9, அதின்மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம், அதின்மேல் பான பலியையும் ஊற்ற வேண்டாம். எக்ஸோடஸ் 39. அப்புறம் எக்ஸோடஸ் 30:34, வாட் ஷுட் வி டூ? 30:34 பார்த்தோம்னா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது. அப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா அதை ஒன்லி த ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும், அதுவும் வருஷத்திற்கு ஒரு முறை. அதே மாதிரி இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மக்கள் இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1.5 கிலோமீட்டர் தூரமாக. நம்ம அதை ஒன்று பார்த்தோம்னா நம்ம இப்போ நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறோம், அந்த ஹோலி பிளேஸ். அதாவது 2 காரியம், வெளியே அவுட்டர் கோட் பிரகாரத்தில் 2 இருக்குது, ஹோலி பிளேஸ் பரிசுத்த ஸ்தலத்தில் 3 இருக்குது. இந்த பக்கம் குத்து விளக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சமூக தப்பங்கள், பொன் தூப பலிபீடம், அதில் வாசனை அந்த இது வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திரை, அந்த திரை தான் 2ஆக கிழிந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது. ஏன் அப்படின்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது. பரிசுத்த ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஆசாரியன் கூட, அது நம்ம வாசித்தில் பார்த்தோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆசாரியர்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும். பயத்தோடு இருப்பாங்களாம். பிகாஸ் பீப்புள் கான்ட் see what is happening inside.
த ப்ரீஸ்ட் அவங்களுடைய ஆடையை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ தே வில் ஹேவ் அ பெல். அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அவங்க தே ஆர் அலைவ். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் தே வில் ஹேவ் தி அசூரன்ஸ் ஆஃப் சின் பீயிங் ஃபர்கிவன். அந்த அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தியை செய்ய வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். அதுவும் போயிட்டு வருவாரான்னு தெரியாது. எல்லாம் பயத்தோட நடுக்கத்தோடு இருப்பாங்களா. ஏன்னா தே வில் வெயிட் ஃபார் 1 year டு ஹாவ் த அசூரன்ஸ் தட் த சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். இன்றைக்கி நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. ஒவ்வொரு நேரமும் நமக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கான அந்த வாய்ப்பும், ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிச்சிட்டாரு, ஹீ ஹாஸ் ஃபர்கிவன் அவர் சின்ஸ் அப்படிங்கிற ஒரு அசூரன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம். ஸோ பீப்புள் ஹேட் டு வெயிட் 1 year டு see their sins are forgiven or not. அதுவும் அந்த ஆசாரியனுடைய கையில் இருக்குது. ஸோ அப்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன் நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படிக்கணும்? வை ஷுட் வி ஸ்டடி த டேபர்நேக்கிள் அப்படின்னா நம்ம பாவத்தினுடைய அகோரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்முடைய பலிகளும் காணிக்கைகளும் எந்த அளவுக்கு முக்கியம், பலி அதை குறித்தும், பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத குறித்தும் தெரிந்து கொள்ள தான் வி ஷுட் ஸ்டடி த டேபர்நேக்கிள். வனாந்திரத்திலே ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். He is not waiting for the Israel people to reach Canaan that he will start dwelling. அப்படி கிடையாது. ஆண்டவர் இப்பொழுதே, ஏன் அப்படின்னா 50 chapters of Bible has been allotted for and about tabernacle. 50 அதிகாரங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்லுது. அதனால் நம்ம கட்டாயமாக படித்தே ஆக வேண்டும். அதே மாதிரி பரலோகத்தினுடைய ஒரு சிறிய ஒரு அமைப்பு, நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a shadow of how the heavenly place is going to be அப்படிங்கிறத காட்டுகிறதுக்காக. அதற்கப்புறம் அந்த திரைச்சாலை 2ஆய் கிழிந்தது. From there we have the access to approach the presence of God. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டின்னு சொல்லுவோம். அந்த சாட்சி பெட்டி இருக்கும். அதில் பார்த்தோம்னா ஆரன்ஸ் ராட், அதுக்கப்புறம் மன்னா, அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸ் 10 கற்பலைகள், அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதுக்கப்புறம் மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம், அதுக்கப்புறம் கற்பலகைகள். அங்கே தான் தேவன் வாசம் செய்கிறார். இட்ஸ் a place where God will dwell and God can meet his people. அங்கே வந்து 2 காரியம் இருக்கு. நம்ம இங்கே யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா வசனம் 1-3 பார்த்தோம்னா இட் டாக்ஸ் அபவுட் த பிளேஸ் ஆஃப் காட். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து காட்டுகிறது. அது எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா it talks about the worship, the presence and the power of God. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அங்கே தான் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த the high priest will go. அந்த ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே போக முடியும். அந்த பிரதான ஆசாரியராக யார் இருக்கிறான்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்ம எபிரேயரில் நம்ம வாசித்தோம் 9ஆம் அதிகாரத்தில். அவர்தான் அந்த பிரதான ஆசாரி ஏன் நமக்கு இருக்கிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். அந்த திரைச்சாலை கிழிந்தது. அதனால தான் நம்ம when we come into the presence we go into the blood of Christ. ஆண்டவருடைய ரத்தத்தினால தான். that otherwise we cannot go into his presence. அந்த பலி இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. அந்த பரிசுத்த பலியாக, பாவ நிவர்த்தியின் பலியாக, once for all அப்படி ஆண்டவர் மரிச்சனால தான். just because Christ shed his blood as once for all solution to the entire humanity, we have the access to approach God. We are wretched people. அந்த அவுட்டர் கோர்ட்டில் மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். we are wretched. அந்த holy place, அந்த இடத்துல நம்ம வரத்துக்கு we are not even worthy. and how can we worship இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி போய் நம்ம ஆராதிக்க முடியும்? but God has allowed us. இப்போ நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் God's grace. we should have the fear of God. அதான் அந்த 3 வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய பாவத்தின் அகோரம், பலியினுடைய the expensive of the sin offering ரொம்ப பெரியது. அதே மாதிரி பரிசுத்தம், அதை மறந்துடக்கூடாது. we are wretched people, not worthy to come, and we cannot worship God if Christ has not shed his blood. அப்போ இந்த verses 1-3 நம்ம பார்த்தோம்னா it talks about the presence and the power of God, the ark of the covenant. மகா பரிசுத்த ஸ்தலம், அது தேவனுடைய presence and the power, அவர் வாசம் செய்கிற இடம். அதுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே mercy seat அப்படின்னு சொல்லுவாங்க, கிருபாசனம். அதில் கேருபீன் சேருபீன் போட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கூடாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கலர்களால் அது நிறைந்திருக்குது. அந்த கூடாரம், அந்த கவர் பார்த்தீங்கன்னா 4 out of 4 skins அந்த இடம் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் யூஸ்ட்.
நிறைய இருக்குது. நம்ம போகும்பொழுது அந்த நம்ம அவர் ஸ்டடி ஆஃப் டேபர்னேக்கிள் வி வில் லேர்ன். அதில் பார்த்தோம்னா இப்போ when we talk about the priestly garment, அந்த இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா வசனம் 1-3 we talk about the place of God where we see the presence and the power of God. இரண்டாவது we see verses from 4 and 5 the purification for sins, அதாவது the power and the presence of God over sins. அதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா the purification for sins, it talks about the priest of God. அந்த ஆசாரியன் மட்டும்தான் அங்கே உள்ள போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்தோம்னா verses 6 and 7 the people of God, they can only be in the outer court. It talks about the penalty of sin. அந்த பலியை செலுத்தாம they cannot just approach God through the Holy Spirit, I mean through the high priest. இன்னைக்கு நம்முடைய தேவன் மத்தியஸ்தராக இருந்து நமக்காக மன்றாடுகிறார். So you can approach the presence of God through the blood sacrifice, the burnt offering. இப்போ அது நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குது. when we talk about the priest of God, அவங்களுடைய கார்மெண்ட்டை குறித்து நம்ம பார்த்தோம்னா the sacred crown, அதுக்கப்புறம் the turban, அதுக்கப்புறம் breast piece, அதுக்கப்புறம் ephod, அதுக்கப்புறம் robe, அதுக்கப்புறம் tunic மேலே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை குறித்து இந்த கலர்ஸை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 different colors அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்த்தோம்னா அந்த ஆலிவ் ஆயில் மஸ்ட் பி யூஸ்ட் அந்த இடத்துல. இப்போ இதை குறித்து நம்ம பார்த்தோம்னா 2 காரியம். முதலாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படி நம்ம பார்த்தோம்னா இதான் நம்ம மகா பரிசுத்த ஸ்தலம். இது பார்த்தோம்னா பரிசுத்த ஸ்தலம், அதெல்லாம் அவுட்டர் கோர்ட், நம்ம வெளியே இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். 2 things அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 things. ஒன்று வந்து கிளவுட் அண்ட் த க்ளோரி, ஆண்டவருடைய மகிமையும் மேகமும் அங்கே நிறைந்திருந்துச்சாப்பா. ஆண்டு வந்து அங்கே இருந்தார் அப்படின்னா they cannot move, அந்த ஜேர்னிலிருந்து அவங்க போக முடியாது. when the cloud is lifted off they can go. அப்போ பாருங்கள், அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவங்கள வழி நடத்தி சென்றது. ஸோ 2 things we see, cloud and the glory மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அப்புறம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா the priest of God, only the priest goes. அப்புறம் அந்த 3 காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்த்தோம், the 3 things, altar of incense, அதுக்கப்புறம் the lamp stand, அதுக்கப்புறம் the show bread, 12 show bread, purification first. அந்த இடத்துல 2 காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா ஆஃப்டர் த லேவர், அந்த தண்ணீர் தொட்டியை தாண்டி தான் போகணும். ஸோ தே வில் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பியூரிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் வி ஆஃபர் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ரைசஸ். அந்த இன்சென்ஸ் வந்து நம்முடைய ப்ரேயர்ஸையும் ப்ரைசஸையும் காட்டுது. ஸோ until and unless you are purified you cannot even offer a prayer. நம்ம பிஷப் ஐயா அவங்க சொன்னாங்க, the very detailed prayer concerns we are praying. அப்போ if you are not sanctified, அந்த இடத்துல நம்ம கழுவலனா even we are not worthy to offer the prayer to God. அப்படி ஒரு இதில் இருக்கிறோம். just because of Christ shed his blood we have all this access to pray. அதற்கப்புறம் பார்த்தோம்னா the people of God, அவங்களை குறித்து பார்த்தோம்னா ரொம்ப யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 42-43 வசனத்தில் வாசிச்சோம்னா the people of God, not only the place of God, the holy of holies, அதுக்கப்புறம் not only the priest of God who have the access to the holy place, but the people of God who have access in the outer court at least to take their offerings to the priest. அதில் பார்த்தோம்னா 28ஆம் அதிகாரம் 42வது வசனம் 43 வசனத்தில் வாசிக்க நேரமில்லை. பொன், வெள்ளி, மரம், தோல், மெல்லிய பஞ்சு, அங்கி, 12 கற்கள், தூபவர்க்கம், அப்புறம் பொன், செம்பு, எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்களாம். நம்ம இன்னொரு வசனத்தில் வாசிச்சோம்னா யாத்திராகமம் 36, எக்ஸோடஸ் 36, and if you read verses 5-7, people brought things to the Lord, offerings, பொன் வெள்ளியெல்லாம் கொண்டு வந்தாங்களாம். மோசே வேணாங்கிற அளவு கொண்டு வந்தாங்களாம். people brought more than enough. ஏன்னா we are more than conquerors. ஆண்டவருக்காக we should bring more than enough. போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் கொண்டு வந்தாங்களா. 2 incident. 1 இன்சிடென்ட்ஸில் ஆண்டவர் வந்து மோசே ஆண்டவரோடு இருக்கிறாரு, கீழே they made a golden calf. ஆனால் இந்த இடத்துல they experience the transformation. மக்கள் இதயத்தின் மனப்பூர்வமாக கொண்டு வந்து தராங்களா. அதுதான் நம்ம யாத்திராகமம் அதில் நம்ம 25ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிச்சோம்னா, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. சியர்ஃபுல் கிவர். அப்படி அவங்க மனப்பூர்வமாக வந்து ஆலயத்தில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த 3 காரியங்கள், ஃபர்ஸ்ட் அவுட்டர் கோர்ட் வேர்
the people of God have access. அவங்க வந்து தேவனுக்கு கொடுத்தாங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்தாங்க, தேவனுடைய வேலைப்பாடு ஊழியத்திற்கு கொடுத்தாங்க. பாவம், பலி, பரிசுத்தம். ஆண்டவர் பலி செலுத்தாம நம்ம ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. தட்ஸ் வை we pray in the name of Jesus. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய பெயரால் மாத்திரமே we have access to approach God. அந்த மகா பரிசுத்த தலத்தில் when I was seeing this, I was thinking we should have the veil, the side, at least to have நம்ம it's not a place where we have the access. ஆனால் நம்மளாம் இங்கே வந்து திருவிருந்தெல்லாம் எடுக்கிறோம். It's purely God's grace. அந்த மகா பரிசுத்த தலத்தில் ஒரே ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை போகிறாரு. தட் இஸ் ஆல்சோ லைஃப் அண்ட் டெத். உள்ளே போயிட்டு வருவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பிரைஸ் காட் தட் கிரைஸ்ட் ஷெட் ஹிஸ் பிளட். அதனால் பரிசுத்தத்தோடும் பயத்தோடு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும் இந்த நாட்களில். முதலாவது காரியம் நாம் தெரிந்து கொள்வது, அந்த திரை பார்த்தீங்கன்னா இளநீலம், ரத்தாம்பரம், அதுக்கப்புறம் சிவப்பு, அதுக்கப்புறம் பஞ்சு நூலாலான திரை. 4 inches திக்னஸ் இருக்குமா அந்த வெயில். That veil was stone. That is the power of Jesus' blood. அதற்கு அப்புறம் தான் we have the access to approach the most holy place. நம்ம பாருங்க லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. பிரைஸ் காட் தட் அது மெழுகுவர்த்தியில் தான் எரியுது, பட் இட் இஸ் நாட் டர்னிங் ஆஃப். ஆண்டவருடைய மகா பரிசுத்த தலத்துக்குள்ள நம்ம மகா பெரிய பாவி, பிரதான பாவிகளின் பிரதான பாவின்னு சொல்றார். பட் we have access to approach God. நம்மை கொடுப்போம், நாம் கொண்டு வருகிற காணிக்கையும் ஆண்டவரிடத்தில் நாம் கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம். The people of God, அந்த இடத்துல அந்த அவுட்டர் கோர்ட்டில் பார்த்தோம்னா அந்த 2 காரியம் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த தகன பலிபீடம், அதுக்கப்புறம் அந்த லேவர், அந்த தண்ணீர் தொட்டி. அந்த இடத்துல 2 காரியம். ஒன்று வந்து ஃபயர் அண்ட் ஸ்மோக். அந்த பர்ன்ட் ஆஃபரிங்கில் 2 things, ஃபயர் அண்ட் ஸ்மோக். அந்த அந்த இது எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நம்மளும் அப்படி தான் ஆண்டருக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லெட் த ஸ்மோக் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். அதான் அந்த கோல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அந்த கோல்டன் ஆல்டரில் அந்த இன்சென்ஸ் வரும்பொழுது அது அப்படியே போய் அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே போகுமா. நம்முடைய ப்ரேயர்ஸ் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட போகிறது. அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் ப்ரைசஸ் ஆர் கோயிங் அப் டு காட். நம்ம மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவர் ஆராதிப்போம். Let there be fire and smoke. Let there be cloud and the glory. மேகமும் மகிமையும் அங்கே இருந்துச்சு. Let us get washed, not only hands and feet. ஆண்டவர் போய் கழுவும் பொழுது from head to toe should be washed and sanctified by the blood of Christ. அதனால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் ஆண்டவரை நாம் அணுகுவோம். இந்த நம்முடைய டேபர்நேக்கல் ஜேர்னியில் கூட அப்படி ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம தான் வந்து ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக இந்த டேபர்நேக்கல் ஆண்டவருக்கு நாம் தயார்படுத்துவோம். ரோமன்ஸ் சாப்டர் 12 அதில் வாசிக்கிறோம். நம்மை பலியாக கொடுக்கும் பொழுது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இங்கே வந்து வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவர் வருகிறார். அந்த சிறிய உள்ளத்தில் அந்த பெரிய தேவன் வந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். There's a song that goes like this: Take me past the outer courts into the holy place, past the brazen altar. Lord, I want to see your face. I want to meet God. I will not be satisfied unless I meet God. அவுட்டர் கோர்ட்டில் வந்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆண்டவரை பார்க்கணும். தட் இஸ் த பிளேஸ். ஸோ ஐ வாண்ட் டு மீட் காட் அன்டில். அப்போ நம்ம ஆண்டவரை வார்த்தைகளை கேட்கணும், ஆண்டவரை பார்க்கணுங்கிற தாகத்தோடு நம்மை அர்ப்பணித்து நம்முடைய காணிக்கைகளெல்லாம் கொடுத்து நம்மையெல்லாம் கொடுத்து நாம் ஆண்டவரை அணுக வேண்டும். Pass me by the crowds of people and priests who sing your praise. I hunger and thirst for your righteousness, but it's only found in one place. அதான் the dwelling place. Take me into the holy of holies. Take me in by the blood of the lamb. Take me to the holy of holies. Take the coal. Touch my lips. Here I am. அப்படி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுத்து ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் நாம் வருவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதும் ஆராதனைக்கு வரும் பொழுதும் ஆலயத்திலே ஆண்டவருடைய தாசர்களை when we see the bishops and the pastors and the elders, we should have the fear. பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் அவர்களை ஆசரிக்க வேண்டும். Even Moses could not enter into the tabernacle. Only ஆரோன் மாத்திரமே, ஆரோன் அந்த லீவைட்ஸ், அந்த லேவியர்கள் மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போக முடியும். when they move from place to place. அந்த நம்ம யோசுவாவில் வாசிக்கும் பொழுது எத்தனையோ தூரம் தள்ளி அவங்க இருக்கணுமா. they cannot approach அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த சாட்சி பெட்டியை they cannot even touch. many people have died trying to see that.
இப்படி ஒரு இடத்துக்குள்ள தேவன் நம்மளை பிரவேசி வச்சிருக்காரு. எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த 2 மாதங்கள் நாங்கள் உம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை படிக்க போகிறோமே, கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பலியை குறித்தும் பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் கர்த்தர் எங்களுக்கு போதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். We want to experience the power and the presence over sins in the holy of holies. We want to experience the power of the purification over sins when we approach or when we study about the holy place. We should think about the penalty of sin when we approach the outer court in the tabernacle. இந்த காரியங்களை குறித்து நாங்கள் படிக்கிற பொழுது, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது அதை தொடக்கூடாதபடி அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நீர் சொன்னீர் அல்லவா. நாங்கள் அப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை சேவிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். Help us to worship you in fear, in holy fear, every time whenever we come. ஆண்டவரே வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய பிரகாரங்களில் இருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். Help us that Lord we will fearfully approach your presence whenever we come into the holy place where you dwell. ஆண்டவரே நீர் எங்களோடு வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எங்களை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். We can only approach your presence whenever sins are forgiven. இப்பொழுது எங்களுக்கு அந்த பாவத்தின் நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்தி பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள இன்றையிலிருந்து எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. ஆமாம் ஆண்டவரே, பலிபீடத்தில் எங்களை தருகிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறை இந்த ஆல்டரில் வந்து நிற்கும் பொழுது, அந்த நற்கரணை ஆராதனையில் பங்கு கொள்ளும் பொழுது, நாங்கள் எவ்வளோ பெரிய பாவி, உம்முடைய ரத்தம் எங்களை எவ்வளோ பரிசுத்தமாக்க முடியும் என்கிற அந்த மகத்துவத்தை தெரிந்து கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, as the people of God, as the priests of God, help us to understand the presence and the power, the glory and the cloud, the fire and the smoke, and the significance of having our hands and feet and hearts and minds to be cleansed by the blood of the Lamb. எங்களோடு கூட இருங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த 2 மாதம் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கிற வேளையிலே, when we meditate upon this 6 furniture in the tabernacle, and when we include the veil or the mercy seat, it becomes 7. எங்களை முழுமையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாக்க எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை உம்முடைய ஆலயத்திற்குள்ளே அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறோம். Help us to offer ourselves. Help us to give cheerfully. Help us to offer our prayers and petitions and praises with fear and with holiness. ஆண்டவரே, ஒருவேளை அபாத்திரமாய் நான் இந்த காரியங்களை பேசியிருந்தால் கர்த்தர் என்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதை பேசுகிற ஒவ்வொரு தாசர்களையும் கர்த்தர் அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிறோம். Let there be fire. அக்னியால் நிரப்பி, அபிஷேகத்தால் நிரப்பி நீ பரிசுத்தம் பண்ணுவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாக்கப்படும் என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். When we read from Exodus chapter 25 to 31, we see that it has to be holy, and it was holy, and as the Lord commanded Moses, Moses did. பரிசுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று அதை முக்கியப்படுத்தி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Touch us, Lord. Touch our lips, touch our minds, touch our hearts. Here we are. We give you glory, we give you honor. தொடர்ந்து எங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் அனுதினமும் அதனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். May you dwell in this place. Help us to keep this holy. எங்களுடைய சிந்தையையும் எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் எங்களுடைய பேச்சையும் எங்களுடைய நடத்தையையும் நீர் பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு டேபர்நேக்கலாக ஆசரிப்பு கூடாரமாக உமக்கு தருகிறோம். Will you come and dwell in among us? Will you come and dwell in us? May this Holy Spirit continue to teach us. நீர் போதிப்பவராயும் நினைப்பூட்டுகிறாராயும் இருக்கிறீர் அல்லவா, எங்களுக்கு போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. We ask this prayer in the precious, powerful
name of our Lord and Savior Jesus Christ, who shed his blood that we can have access into his presence. Amen. Amen. ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம் அனைவரும் சேர்ந்து 167வது கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உதாரத்துவமாக ஆலயத்தினுடைய ஊழியத்திற்கென்று நாம் ஒப்பு கொடுப்போம். We will sing lyric number 167, during which we will give ourselves as a living offering, our thank offering, our tithe unto the Lord. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா உம்முடைய கிருபைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே உம்முடைய அன்பு, உம்முடைய எல்லா பாதுகாப்பு எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுடைய தசம பாகங்களை டைத்து கொடுக்குற பிள்ளைங்க ஆண்டவரே, மிஷினரி ஊழியர்களுக்காக, ஸ்கூலுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக ஆண்டவரே கொடுக்குற எல்லா உதாத்திரமான இந்த காணிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank you for all those who are giving their tithe, their thank offering and to the schools and missionaries and Lord, for the poor, especially this month, we pray that you would bless each and every one of them, O God. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய திருமண நாளை நினைக்கிறவர்கள், தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். வேலைகளிலே கொடுத்த உதவிகள் ஆண்டவரே, அவர்களுக்கு வியாதியிலிருந்து கொடுத்த சுகம் எல்லாவற்றிற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க ஐயா. இதை உங்களுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துங்க. திருச்சபையின் தேவைகளுக்காக இது பயன்படட்டும் ஆண்டவரே. இது எங்களுக்கு செலவு போக மீதி இருக்கும்படியாக கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா மனிதர்க்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று முது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமைய நித்திய ஜீவனமுள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவரீருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்குமுள்ள திருச்சபையை தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையுமுள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் முது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டுமென்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதமில்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி முது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரியின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியறல வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சர்மார், குருமார், டீக்கன்மார் எல்லாரும் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள முது வசனத்தை பிரசித்தப்படுத்தி முது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அள்ளியும். உடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் முது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு முது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும், விசேஷமாக எங்களுடைய திருச்சபையிலே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆஸ்பத்திரியிலும் எங்கள் வீடுகளிலும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்களை கர்த்தாவே நீர் தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் ராஜேஷ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மிஸ்ஸஸ் ஷேலி பெட்ரம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவித்து போன முத அடியார் எல்லாருக்காகவும் ஆண்டவரே எங்களை விட்டு கடந்து போன எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக மிஸ் ஆனி ஜோசப் அவர்களுக்காக, மிஸ்டர் சந்தீப் பர்னபாஸ் அவர்களுக்காக நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் ஒரு பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மிஷினரிகள் எல்லாரையும் நினைக்கிறோம். அவளுடைய குடும்பங்களை நினைக்கிறோம். எங்களுடைய பிரான்ச் சர்ச்சஸ், உப்பல், சரூர் நகர திருச்சபைகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஸ்கூல்ஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. சீக்கிரமாக ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனாவை கர்த்தாவே நீர் முற்றிலுமாக அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். 3rd wave 4th wave என்று எதுவும் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா எங்கள் பிரைம் மினிஸ்டர், எங்களுடைய எல்லா மாநில சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியடிலே ஆண்டவரே மக்கள் பசியோடு பட்னியோடு இல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் செய்ய இருக்கிற உதவிகளை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உலகம் முழுவதும் ஆண்டவரே நாடுகளிலே சமாதானம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து இந்த காலையிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன கஷ்டங்களோடு பிரச்சனைகளோடு வியாதிகளோடு இருக்கிறார்களோ எல்லா வியாதிகளையும் நீக்குங்க, பிரச்சனைகளை நீக்குங்க, தேவைகளை சந்திங்க. நீங்கள் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as your people are praying unto thee, whatever their needs may be, O God, meet them. Whatever their problems may be, O God, you solve them, O God. Lord, bless each and every one of them, O God. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களை நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோவாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முதுகுமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். முது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்து உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் முதுமகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மை பாடுத்தி மகிமையாய்
கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தமாக நாம் அவரோடு நேரடியாக உறவு வைத்து கொள்ளும்படியாக, நம்முடைய ஜெபங்களை நாம் சமர்ப்பிக்கும்படியாக, காணிக்கைகளை சமர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் செய்த இந்த பெரிய மகத்துவமான காரியத்திற்காக நாம் நன்றி சொல்லி இந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்வோம். The Lord's table is ready. Because of the blood of Jesus Christ, we have the access to go straight to Him and offer our prayer, our thanksgiving and offering. With this thought, let us take this holy sacrament to your comfort. Amen. கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திரபலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முழுமனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணியில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நெருப்பியர்ல வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் மனசில் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிறந்தகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும்.
பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் செபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் 7வது பாமாலையை நாம் பாடுவோம். லெட்ஸ் ஆல் சிங் ஹிம் நம்பர் 7. ஹிம் நம்பர் 7. ஆராதனையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரம் வனாந்திரத்திலே நீர் மோசேயோடு சொன்னீர், நான் என் ஜனங்களோடு நான் சம்பாஷிக்க வேண்டும், நான் அவர்களுடைய மத்தியிலே உலாவ வேண்டும் என்று நீர் சொல்லி ஆரம்பித்தீர் ஐயா. இயேசுவே அப்பா பிதாவே, நீர் எங்களுக்காக இயேசுவே மரித்ததினாலே நாங்கள் உம்மை நெருங்கி சேர முடியும், எங்களுடைய காணிக்கைகளை கொடுக்க முடியும், எங்களையே நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நீர் செய்கிற எல்லா உதவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
உடைய கிருபாசனத்தண்டைக்கு வருவதற்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவத்திற்காக நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் ஆண்டவரே அடுத்த நொடியிலே உம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிற கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். வருகிற நாட்களில் இதை குறித்து நாங்கள் படிக்கும்போது தொடர்ந்து எங்களுக்கு உம்முடைய வெளிப்பாடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரன் டேனி அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இரும். Lord, we thank you for speaking to us, Lord, through your servant this morning about wilderness and tabernacle, O God. Father, we thank you as the Israelites were journeying towards Canaan, that you wanted to dwell among them, and you asked Moses to build a tabernacle for you, O God. Jesus, we thank you. Today we have this great church, O God. Lord, because of your death, we could boldly enter into, and Lord, we can offer ourselves as a living sacrifices unto thee. You are ready to accept us, O God. We thank you for that provision. As we continue to study, we pray that you speak to us, O God. Bless your servant this morning. Be with him. Bless his family. Send us with your blessing and your peace. In Jesus' name we pray. Amen. பாஸ்டல் கால் விஷயமாக உங்களிடத்திலே சொன்னேன். நாங்கள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் அதை ஆரம்பிக்கிறோம். The pastoral call will be started from Tuesday, and as Brother Danny said, please read this Exodus chapter 25 to 31, the 7th chapter, and other passages where you see the tabernacle, so that in the coming days you will clearly understand the messages. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம்.